விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி தொண்டர்களை சந்தித்து மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் கூட்டி இன்றைக்கி முதலமைச்சர் வரைக்கும் வந்துட்டார். இது வந்து எதிர்கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கும் அதை சார்ந்த தலைவர்களுக்கும் கடுமையான மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். ஆனால் சினிமா துறையை சேர்ந்த சிலருக்கும் இந்த மன உளைச்சல் கொடுத்துருக்குது. அதுதான் வந்து ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் இறங்கி வர்றப்போ இந்த மாதிரி விஜய் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது வாழ்த்துக்கள், அவர் நல்லாட்சி தொடர்வதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது உள்ளத்துலேருந்து வராட்டி கூட பரவாயில்ல, உதட்டிலேருந்து வந்தால் கூட இருக்கட்டும். வழக்கமாக இப்படி 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 கும்பிட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம இதை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா ரஜினிகாந்த் நிறைய பேசியிருந்தாருனாலும் அதுவும் சர்ச்சையாகும், பேசாமல் போனாலும் சர்ச்சையாகும் இல்லையா? தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தது வந்து ரஜினி தானே. அதிக சம்பளம் வாங்கினதும் ரஜினி தான், அதிக வெற்றி படங்களை கொடுத்தது ரஜினி தானே. இது தானே தொடர்ச்சியாக தமிழ் திரையுலகத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் லிங்கா படம் வந்ததுக்கப்புறம் அந்த 2014 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லிங்கா படம் வந்து அந்த படம் சரியாக ஓடாததுனால எந்த ரஜினி படம் எல்லா தேட்டர்லேயும் அதிக வசூல் அள்ளி கொடுக்குமோ அங்கெல்லாம் இந்த படம் சரியாக வசூலிக்காததுனால டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் போட்ட பணத்தை திரும்பி கேட்குற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது அந்த படம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2014க்கு பிறகுன்னு எடுத்துக்கலாம், ரஜினிகாந்த் நடித்த எந்த படமும் வந்து பெரிய அளவுக்கு ஓடவே இல்லை. பேட்டைங்கிற ஒரு படம் மட்டும் ஓரளவு லேசாக போச்சே தவிர அதுக்கப்புறம் எந்த படமும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு போகவே இல்லை. ஆனால் அதுக்கு மாறா விஜயோட படங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா படங்களும் வெற்றி படங்கள். ஒரே ஒரு படம் இந்த பீஸ்ட்டோ என்னமோ ஒரு படம் மட்டும் கொஞ்சம் சரியாக போகலை. அது வேறு ஒரு படம், பேன் இண்டியா படம் ஒன்று வந்ததுனால அந்த இடத்துல சரியாக போகலையே தவிர தொடர்ச்சியாக விஜய் படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படங்கள் ஆயிடுச்சு. அப்போ தமிழ் திரையுலகத்தில் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கக்கூடிய ரஜினியோட மார்க்கெட்டை, ரஜினியோட இடத்த அப்படியே விஜய் பிடிச்சிக்கிறார் இல்லையா? அங்கேயே ரெண்டு பேருக்கும் போட்டி ஆரம்பிச்சிடுது. இது நேரடியாக ஒருத்தர் மோதிக்கலை, விமர்சனம் பண்ணிக்கலைன்னா கூட விஜய் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாருங்கிறது அவரால் உணர முடியுது. திரும்பவும் அவரால் அந்த இடத்துல மீண்டு வர முடியலங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது திரையுலகத்திலேருந்து அரசியலுக்கு வர்றது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இல்லையா? அப்போ ரஜினிக்கு தான் அந்த இடம் வந்து அந்த வாய்ப்பு வந்து தமிழகத்தில் வந்து ரஜினிக்கு தான் அரசியல் வாய்ப்பு வந்து நிறைய உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. 1996 தேர்தல் நடக்கும்போது அப்போ ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு வாய்ஸ் தான் திமுக தமாக கூட்டணி வந்து அமோகமாக வெற்றி பெற்று அன்றைக்கி வந்து ஆட்சியை பிடிச்சிது. அப்போ ரஜினிகாந்த் வந்து அன்றே அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலில் பல உயரங்களை தொட்டிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் விஜய் போன்றவர்கள், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருப்பாங்கன்னாலே சொல்ல முடியாது. ஆனால் ரஜினி வந்து ஒரு டாக்டிஸாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், வரமாட்டேங்கிறது தெளிவாக அவர் சொல்லவே இல்லை. எப்போ வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன், ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு சினிமா பஞ்ச் டைலாக தான் பேசினாரே தவிர விஜயகாந்த் அளவுக்கு தைரியமாக இறங்கலை, ஈவன் கமலஹாசன் அளவுக்கு கூட தைரியமாக இறங்கலையே தவிர இவர் வரவே இல்லை. இதெல்லாம் மீறி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஆரம்பித்தார். சரி என்னடா அப்படின்னு பார்த்தா கொரோனா பீரியட், இது உடம்புநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு அவரே பின் வாங்கிட்டு போயிட்டார். அப்போ இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்கள் வந்து மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், உங்களுக்கு ரசிகர் பட்டாலும் அதிகம். அப்போ உங்களை நம்பி ரசிகர்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்கல்ல, நம்மளை நம்பி இத்தனை பேர் வராங்களா, அவங்கள கரை சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்திலேயே என்னை எதிர்பார்க்காதீங்க. இப்போ எப்படி அஜித் சொன்னார், ரசிகர் மன்றங்கள்லாம் அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லையா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டார்ல, அதுபோல் ரஜினி சொல்லியிருக்கணும், அதுவும் சொல்லலை. அப்போ ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே 50 வயசை கிராஸ் பண்ணிட்டாங்க. டயர்ட் ஆர்மின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போராடி தோத்துட்டு வர்ற ஆர்மி எப்படி இருக்கும், அதால் எடுத்து சண்டை போட முடியாதுல்ல. அதனால் காத்திருந்தே பார்த்திங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தாங்க. ஸோ தன்னை நம்பி வந்த ரசிகர்களையும் ரஜினி வந்து வழி நடத்தலை, அதுக்கப்புறம் அரசியலுக்காக காத்திருந்தவர்களையும் அவர் வந்து வழி நடத்தலை. இது வந்து கிடைத்த வாய்ப்புகளை வந்து ரஜினி தவற விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் விஜய் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எந்தவித வசனமும் பேசாமல், ரொம்ப அதுக்கு ஆவேசமாக பதில் சொல்லாமல், ரொம்ப பொறுமையாகவே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அங்கங்கே கிரவுண்ட் லெவலில் அவர்களுக்கு தேவையான ஆட்களை வச்சு அந்த நெட்வொர்க்கை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வந்த பிறகு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து மக்கள் கூட்டம் கூடுது. அவர் பேசின மீட்டிங்கே மக்கள் சந்திப்பேன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20-25 கூட இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். 2-3 மாநாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் சந்திப்பு தான்.
அதுக்கப்புறம் கரூர் மாதிரி சில துயர சம்பவங்களும் நடந்தது. இதையெல்லாம் கடந்து அவர் உறுதியாக நின்னார் அரசியலுங்கிற ஒரு விஷயத்தில். மக்கள் வந்து அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. அவர் முதலமைச்சராகவும் ஆயிட்டார். இப்போது மக்கள் கடைசி வரைக்கும் பெரிய அளவுக்கு ரஜினிகாந்த் தான் ஆட்சியை திரும்பி வைப்பார், முதலமைச்சர் ஆவாரான்னு பேசியிருக்கிற டயலாக் போய் இன்றைக்கி ரஜினியே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சுங்கிறது ஒரு சூழல். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கிறப்ப எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு திமுக தலைவரே வந்து தோல்வியை சந்திச்சிட்டார் ஸ்டாலின். திமுகவும் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிற அளவுக்கு தான் அவங்க சீட்டை பிடிச்சிருக்காங்க. அதிமுகவை பார்க்கும்போது அவங்க 3வது இடத்துக்கே வந்துட்டாங்க. அப்போது என்ன பண்ணலாம்? விஜயை பொறுத்த வரைக்கும் 108 சீட்டை பிடிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது 108 சீட்டை பிடிச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. அவங்க பெரும்பான்மைக்கான ஆதரவை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாளாக எதுவுமே செய்யாத ரஜினி திடீர்னு போய் அன்றைக்கி ஸ்டாலினை சந்தித்து பேசினார் இல்லையா? ஸ்டாலினை சந்தித்து பேசி நான் கடைசி வரைக்கும் உறுதி அனுப்புங்கிற மாதிரி ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டு வர்றாருன்னா அவர் யாருடைய தூதராக, யாருடைய குரலாக அவர் வந்து ஸ்டாலினை போய் சந்தித்து பேசியிருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ இது என்ன ஆகிப்போச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைத்து விஜயை வந்து அரசியலை விட்டு அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு பிளானிங் தான் நடந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. எல்லா சேனல்கள்லேயும் இன்றைக்கி செய்தியாகவும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் இது கடைசியாக அது வந்து என்ன சூழ்நிலையே தெரில, அது சரியாக நடக்கலை. விஜய் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருடைய ஆதரவோடு வந்து அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. இதை வந்து ரஜினிகாந்தால் எப்படி பொறுத்துக்க முடியும்? தனக்கு பின்னாடி சினிமாவுக்கு வந்து தன்னை விட தான் இருந்த இடத்தை வந்து கைப்பற்றி சினிமாவிலையும் பிடிச்சிட்டு நான் அரசியலுக்கு வருவேன் எப்படினாலும் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்மளால் வர முடியல. ஆனால் அவர் வந்து ஒரே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பெரும்பான்மையும் பெற்று இன்றைக்கி வந்து அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரே, இது அவரால் எப்படி ஜீரணிச்சிக்க முடியும்? அதாவது தன்னோட இடத்தை வந்து திரையில் பிடிச்சிட்டாரு. அரசியலில் நான் தான் முக்கியமான ஆளுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ரஜினி கட்டமைச்சு வச்சுருந்ததையும் விஜய் உடைச்சிட்டார் இல்லையா? இது அவரால் எப்படி ஜீரணிச்சிக்க முடியும்? இதோட வெளிப்பாடு தான் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்கிறது கூட மனசு இல்லாமல் போகிறாருன்னா விஜயோட வெற்றியை ஏற்றுக்கவும் முடியாத, சகிக்கவும் முடியாத ஒரு மனநிலையோட வெளிப்பாடு அப்படி தான் நான் பார்க்குறேன்.